வணக்கம். வாங்க கேடிஜி கிச்சனில் இன்றைக்கி ஒரு சத்தான கஞ்சி செஞ்சு காட்ட பாருங்க. சத்தான கஞ்சின்னா பாருங்கள், இது மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா இப்படி தாங்க இருக்கும். இதை சிவப்பு கலரில் கொஞ்சம் நீட்டமாக இருக்குங்க. இது ரொம்ப சத்தானதுங்க. இதை நான் நைட்டு 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சுட்டேங்க. நல்லா ஊறின பின்னாடி தாங்க இதை அரைச்சா நல்லாயிருக்கும். அதோட பாருங்கள், 2 ஏலக்காய், 2 சீரகம், கொஞ்சம் கல் உப்புங்க வச்சுருக்கேன். இது 2 வாசனைக்காகங்க. இது இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி காட்ட போகிறேங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டு வந்துட்டால் போதுங்க. இதை நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த பாத்திரத்தில் பாருங்கள் போட்டுடலாம். பாத்திரத்தில் போட்டுட்டு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேங்க. அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணிங்க. அந்த 6 டம்ளர் தண்ணியும் எடுத்துட்டேன். அந்த 6 டம்ளர் தண்ணியும் இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு பாருங்க, கரண்டியில் எடுத்து நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கி விட்டுட்டு இப்போ நான் கஞ்சி அடுப்பு பற்ற வச்சு கஞ்சி காய்ச்சி கஞ்சி எடுத்துகிட்டு வரேங்க. அந்த கஞ்சி பாருங்கள் கஞ்சி நல்லா கொதிக்குதுங்க. இது கொதி வரக்குள்ளேயே 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதுங்க, கஞ்சி ரெடி ஆகிடும். பாருங்கள், கஞ்சி இப்போ காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அது டம்ளரில் கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு துவையலும் பாருங்கள், நான் இன்றைக்கி தண்டு துவையல், வாழைத்தண்டு துவையல் செஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா இருக்குங்க தொட்டுக்கு சாப்பிட்டுக்கிறதுக்கு. 2வது, இந்த கஞ்சி ஈஸியானது தாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். நல்ல வாசமாகவும் நல்லாவும் இருக்கும். 2வது, சின்ன பசங்க இவங்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. அவங்க அரிசி வாங்கிட்டு வச்சு நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் இப்படி செஞ்சுட்டா 2 டம்ளர் குடிச்சிட்டு அவசரமாக ஓடிடலாங்க. அது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், வயிற்றுக்கு நல்ல இதுங்க. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த தண்டு துவையல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு செய்து காட்டுறேங்க. இந்த கஞ்சி செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.